இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். மாதவரம் தொகுதியில் அதிமுகவின் வெற்றிக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் வி மூர்த்தி தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறார். அதிமுக சார்பில் அவரே அந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்பதே அக்கட்சியினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அவர் ஏற்கனவே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தார். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டாக திமுகவைச் சேர்ந்த சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரான மாதவரம் எஸ். சுதர்சனம் எம்எல்ஏவாக தொடர்ந்து வருகிறார். இந்த முறையும் வெற்றி பெற்று மாதவரம் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென திமுக எம்எல்ஏ சுதர்சனமும் ஆளும் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்புடன் மாதவரம் மூர்த்தியும் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதனால் இருவரிடையே பலத்த போட்டி நிலவுகிறது. அதற்கான போட்டியில் மாதவரம் மூர்த்தி தொகுதியில் இருக்கும் நகர கிராம பகுதிகளில் உள்ள மக்களையும் மற்றும் ஆட்டோ லாரி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வியாபாரிகள், சிறுகடை வியாபாரிகள், குடியிருப்போர் நல சங்கத்தினர் என அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அதிமுகவின் வெற்றிக்கான ஆதரவை தீவிரமாக திரட்டி வருகிறார். அந்த வகையில் இன்று காலை சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என பெண்கள் பால்குடம் எடுத்த நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. மாதவரம் பஜார் அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி அம்மன் கோவிலில் இருந்து 1008 பால் குடங்கள் எடுத்த பெண்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வி மூர்த்தி தலைமையில் மாதவரம் நெடுஞ்சாலை வழியாக அதே பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். அங்கு நடந்த சிறப்பு பூஜையை தொடர்ந்து மாதவரம் மூர்த்தி அவர்கள் மாதவரம் தொகுதி மக்களின் வேண்டுதலுக்காக பெண் பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடங்களை பயபக்தியுடன் வாங்கி அம்மனின் பாலபிஷேகத்திற்கு கொடுத்தார். அவர்களுடன் மாதவரம் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் எம். கண்ணதாசன், மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் எம். தமிழரசன், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த நிகழ்வின் பால்குட ஊர்வலத்தில் மாதவரம் பகுதி கலைக்குழுவினர் பச்சையம்மன், கருப்பம்மன், சிகப்பு காளி வேஷமிட்டு நடனமாடி பக்தர்களை மகிழ்வித்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அம்மாவினுடைய ஆட்சி தமிழகத்திலே மீண்டும் வருவதற்காகவும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும், மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், இந்த தமிழ்நாடு வளம் பெற வேண்டும் என்பதற்காக இன்று மாதவரம் தொகுதியில் இருக்கின்ற
அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இன்று மாதத்தில் அமைந்துள்ள சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோயிலிலே பால் குடம் எடுத்து தாயை வேண்டிக் கொண்டார்கள். மீண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும், மாண்புமிகு அண்ணன் தலைமையிலே வர வேண்டும் என்று.